பொதுவா அவங்க என்ன மாரியான அ தங்கத்த வாங்குறதுக்கு விரும்புறாங்க? ஒண்ணு ஆபரணமா வாங்கணும்னு நெனைக்கிறாங்களா? முதலீடா பார் மாரி வாங்கணும்னு நெனைக்கிறாங்களா? எந்த மாதிரியான வடிவத்தில தங்கத்த வாங்க விரும்புறாங்க? பொதுவாவே இப்போ இந்த விலை ஏற்றம் சமயத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து முதலீட்டாளர் தான் இருந்தாங்க. வாடிக்கையாளர் கம்மி. வாடிக்கையாளர்னா எண்ட் யூசர் நுகர்வோர் வந்து கம்மியா இருந்தாங்க. தங்க நகைகள் வாங்குறது. டெய்லி பர்ச்சேஸா வரவங்க. ஆமா. டெய்லி பர்ச்சேஸ் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. ஆனா முதலீட்டாளரை பொறுத்தவரையிலும், இது சரியான தருணம். இப்போ முதலீடு செய்யலாம். இன்னும் விலை ஏறிடும். அவங்க தான் அதிகமா இருந்தாங்க. அவங்க எல்லாமே தங்க காசுக்கு தான் நெறைய வாங்குனாங்க. ஏன்னா, அவங்களுக்கு எல்லாமே தேவை. இப்போ முதலீட்டு பொருளா தான் பார்த்தாங்க தங்கத்த. ம், ம். இப்ப இந்த பட்ஜெட்ட நீங்க எப்படி பார்க்குறீங்க? உங்களோட ஒரு ஓவராலா அந்த பட்ஜெட்ல ஒரு நகை வியாபாரியா நீங்க அத எப்படி பார்க்குறீங்க? இந்த பட்ஜெட்ட பொறுத்தவரையிலும் பெரிய எதுவும் ஒரு அ தூண்டுதல் வரக்கூடிய அளவுக்கு இந்த பட்ஜெட்டுடைய சாராம்சம் எதுவுமே இல்ல அதுல. சாதாரண பட்ஜெட் ஏற்கனவே என்ன நடந்துட்டுருக்கோ, அது நடந்துட்டுருக்கு அவ்வளோதான். கூடுதலா 2, 3 அறிவிப்புகள் வந்தது. அத தவிர்த்து ஒண்ணும் பெருசா சொல்றதுக்கு இல்ல. இல்ல நகை நான் சொல்றது உங்க இல்ல. நகைக்கடை சார்ந்தோ, அதாவது எல்லா தங்கம், விஷயத்துலயும் வெள்ளி விலை சார்ந்தோ. இல்ல. ஏன்னா இப்ப காப்பர் வாங்கலான்னு சொல்லி ஒரு 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 போக்கு இருக்கு. இப்ப எல்லாருமே சொல்றாங்க, தங்கத்த விட்டு சில்வர விட்டு இப்ப காப்பருக்கு போயிட்டாங்க. இப்ப காப்பர் வாங்கலாம். அப்புறம் மினரல்ஸ் மாரி மெட்டல்ஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ண சொல்றாங்க. இது மார்க்கெட்ல இருக்கவங்களுக்கு. அந்த மாரியா நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்கிறேன். இல்ல. இத பொறுத்தவரையிலும் ஒண்ணும் பெருசா அறிவிப்புகள் இல்லை. அதாவது அதாவது இறக்குமதி வரி குறைக்கலன்னா, புதுசா எந்த வரியும் போடவும் இல்ல. அது என்ன நடந்துட்டுருக்கோ, அது அப்படியே தான் இருக்கு. எந்தவித மாற்றமும், எந்தவித ஒரு தாக்கத்தையும் வந்து தங்கத்தினுடைய விலையிலயோ, வெள்ளியுடைய விலையிலயோ, வெள்ளியினுடைய நுகர்வோர்லயோ எந்த விதத்திலயும் ஏற்படுத்தல இந்த பட்ஜெட்.